February 24th, Tuesday. Today's first reading speaks about the power of God's word. My words will not come back to me without fulfilling the purpose for which I sent it. And this powerful word of God tells us in today's gospel that God knows our needs even before we ask Him. Very often in our life, we get discouraged if our prayers are not answered within a stipulated time. Sometimes we go the extent of stop praying and stop going to the church. A real Christian is the one who is able to say, "My God knows my needs and He will give me whenever He wants." துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். இந்த ஏழை கூவி அடைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவன் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன. அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. நீதிமான்கள் மன்றாடும் பொழுது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. மகிமை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமென். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. Our Father in heaven, may your holy name be honored. May your kingdom come. மத்தேயு 6:9-10. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. இயேசுவில் அன்பானவர்களே, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, இறை பராமரிப்பை நம்புவோம். நம்பிக்கை இருந்தால் நாளை நமதே. நம்பிக்கை இறை பராமரிப்பு மீது, த டிவைன் ப்ராவிடன்ஸ், நம்மை வழிநடத்துகிறது என்ற ஒரு நம்பிக்கை இருப்பின், இந்த நவீன காலத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின் இவைகளெல்லாம் இருக்காது. களைப்பு ஏற்படும். நாள் முழுவதும் உழைத்த பிறகு ஏற்படுகின்ற களைப்பு, அது உடல் சோர்வு, மனசோர்வு எல்லாம். நல்ல தூக்கம். அடுத்த நாள் நாம் மிக மிக
சுறுசுறுப்பாக இன்னும் உத்வேகம் கொண்டவர்களாக எழ முடியும். மறுபடியும் ஆண்டவரிடம் வந்து புத்துணர்வு பெற்று அந்த இறை பராமரிப்பிலே வாழுகின்ற தன்மையை பெறுதல் வேண்டும். உம் பெயரை அறிந்தோர் உம் மீது நம்பிக்கை கொள்வர். சங்கீதம் 9:10. இயேசுவின் திருநாம கீதம். ஆண்டவர் பெயரை சொன்னால் போதும், உன்னாமம் சொல்ல சொல்ல, இப்படி எத்தனை பாடல்கள் ஆண்டவருடைய பெயரை சொல்லி ஜெபிக்க போற்றி புகழ அது நமக்கு வல்லமை தருகிறது, ஆறுதல் தருகிறது, ஆற்றல் தருகிறது. The Lord's Prayer is not just a formula but a program of life and relationship. கர்த்தர் கற்பித்த ஜெபம் ஒரு வாய்ப்பாடு அல்ல, வாழ்வுக்கும் உறவுக்குமான ஒரு திட்டம். ஆகவே தினம் தினம் இந்த கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சொல்லும் பொழுது இறை தந்தைக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு, நமக்கும் சக மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு, உணவு, உடை, பாதுகாப்பு, இறை பராமரிப்பு, இவைகளில் எல்லாம் ஒன்று சேர்த்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே கற்றுக் கொடுத்த ஒப்பற்ற ஜெபம். ஆகவே இந்த ஜெபம் ஜெபிக்கும் பொழுது முதல் பகுதி இறைவனை போற்றுதல், இரண்டாவது பகுதி நமக்காக வேண்டுதல். ஆகவே இந்த ஜெபத்தை நாம் வெறுமனே ஒரு மனப்பாடமாக சொல்லாமல் ஆழ்ந்து சிந்தித்து ஜெபிக்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். The prayer, our colloquy with God, is our best treasure because it means being united to Him. St. John Chrysostom. ஜெபம் இறைவனுடன் உரையாடல் நமது சிறந்த சொத்து, ஏனெனில் அது நம்மை அவருடன் இணைக்கிறது. ஜெபம் அந்த உறவை தருகிறது. The prayer does not change God, it changes the one who offers it. Kierkegaard. ஜெபம் கடவுளை மாற்றுவதில்லை, ஜெபிப்பவரை மாற்றுகிறது. ஆகவே கடவுளை நாம் மாற்றப் போவது கிடையாது, மாற்றவும் முடியாது. ஆனால் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முடியும் ஜெபத்தினால். ஜெபம் செய்தோம் என்றால் நம்முடைய எண்ணங்கள், அபிலாஷைகள் இவைகள் மாறும், ஒரு மாறு கோணத்தை பெற முடியும். The Lord's Prayer is a compendium of our Christian life. கர்த்தர் கற்பித்த ஜெபம் நம் கிறிஸ்துவ வாழ்வின் ஒரு தொகுப்பு. ஒரு கிறிஸ்துவ வாழ்வு எப்படி இருக்க வேண்டும்? இறை போற்றலுடன், இறை பக்தியுடன், இறை அச்சத்துடன், அதே சமயத்தில் மன்னிப்பை பெற்று மன்னிப்பை கொடுத்து உணவை பெற்றுக்கொண்டு உணவை பகிர்ந்து கொண்டு வாழ்தல். தீமைகள் வரும், அந்த தீமைகள் நடுவிலே நாம் எச்சரிக்கையாக இருந்து அதில் விழாமல் இருக்கக்கூடிய இறைவனுடைய பாதுகாவலை தேடுதல், வேண்டுதல் வேண்டும். When things get hectic, stop, be still. Like the axis of a wheel, relax a moment in our inner core. நெருக்கடிக்குள்ளாகும் போது சக்கரத்தின் அச்சை போன்று அமைதியாய் நில். உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு நிமிடம் ஓய்வெடு. சக்கரம் சுத்துது, அதில் இருக்கக்கூடிய அச்சும் சுத்தம். அச்சில் இருக்கக்கூடிய மையப்புள்ளி சுத்தாது, அது அப்படியே இருக்கு. இந்த மையப்புள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய அச்சு, அச்சின் மீது கட்டப்பட்டுள்ள சக்கரம், இவைகள் சுழன்று கொண்டு செல்லுமே தவிர அச்சின் மையம் சுழலாது. அதுபோன்று இந்த வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும். பல வகையான அனுபவங்களை பெற்றுக்கொண்டிருப்போம். கஷ்டமோ, நஷ்டமோ, துன்பமோ, வேதனையோ, எதிர்ப்போ, தடையோ, இவைகள் மத்தியிலே சஞ்சலப்படாதே, கலங்கி போகாதே. சற்று உன்னையே ஒருமனப்படுத்தி கொண்டு ஆண்டவர் முன்னால், அதுதான் இந்த ஆராதனை. காலையிலே வந்து ஆண்டவரிடம் நேற்றைய நாளை ஒப்பு கொடுத்து அல்லது நம்முடைய பிரச்சனைகளை அவர் முன் வைத்து அவருடைய அருளை, ஆசிரை பெறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் என்பதும், உள் விழுங்கும் நின் நிறைவு ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, ஐயனே எனக்கமுதே ஆனந்தனே, அடைந்தவர் கருளும் அப்பா போற்றி.
உள்ள உண்ண என்னை எடுத்து உள் விளங்கும் நின் நிறைவு. நாம் சாப்பிடும்போது சாப்பாட்டை முழுங்குகிறோம். கண்ணாலேயே முழுங்குதல், பார்க்கின்ற பார்வை, பார்வையில் விழுங்குதல், இது நம்ம நிறைய சொல்லலாம். அதைத்தான் நீங்க சொல்லுது. உள்ள உண்ண என்னை எடுத்து உள் விழுங்கும் நின் நிறைவு. நாம் ஆண்டவரை பார்க்கிறோம். ஆண்டவருடைய அருள் ஆசீர் நம் உள்ளத்தில் நிறைந்து ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. இறைவன் நம்மை ஈர்த்து கொண்டதினால் எப்படி காந்தம் இரும்பு துகள்களை ஈர்க்கிறதோ அப்படி இறைவன் நம்மை ஈர்த்து எனக்கு அமுதம், ஆனந்தம் இவைகளை எல்லாம் உம்மை அடைந்தவர்களுக்கு தருகின்ற வள்ளலே அப்பா போற்றி. இறைவனை அப்பா தந்தையே என்று சொல்லுவது நாம் மட்டும் அல்ல, பிற மதத்திலும் இறைவனை அப்பா தந்தாய் என்று ஜெபிக்கின்ற போற்றுகின்ற பழக்கம் உண்டு, வார்த்தைகள் உண்டு. எந்தையா எம்பிரான் மற்றும் யாவருக்கும் தந்தை தாய் தம்பி நானே, ஐயா நின்னதல்லதில்லை மற்றோர் பற்று. அருமையான திருவாசக கருத்து. அடிக்கடி சொல்லும் பொழுதுதான் அதனுடைய நிறைவும் அதனுடைய அருமையும் நமக்கு தெரியும். எந்தையாய் எம்பிரான் மற்றும் யாவருக்கும் தந்தை தாய் தம்பி நானே, ஐயா நின்னதல்லதில்லை மற்றொரு பற்று, உன்னை விட்டு வேறு பற்று எனக்கு வேண்டாம் என்கின்ற வகையில் இந்த வாசகம். Our prayers and God's answers. To our prayers I asked God, and God said to take away my pride. He said it was not for him to take away, but for me to give up. I asked God to make my handicapped child whole. He said our spirit is eternal, while our body is only temporary. To me grant patience. He said patience is a byproduct of tribulation. It is not granted, it is earned. இறைவனிடம் வேண்டினேன், அவரின் பதில் இப்படியாக இருந்தது. என்னுடைய ஆணவத்தை அழித்திட அதை அடக்கி ஆள வேண்டியது என் பொறுப்பு என உணர்த்தினார். இறைவனிடம் வேண்டினேன், அவரின் பதில் இப்படியாக இருந்தது. என் ஊனமுற்ற குழந்தைக்கு நலமளிக்க அக்குழந்தையின் ஆன்மா அழிவில்லாதது என்றார். I asked God and God said to give me happiness. He said he gives blessings. Happiness is up to me. To spare me pain, he said suffering draws you apart from worldly cares and brings you close to me. எனக்கு மகிழ்ச்சியை தாரும் அவர் கூறினார். தான் அருள் அளிப்பதாக நான் தான் மகிழ்ச்சி அடைய வேண்டும். என்னை வேதனையிலிருந்து காத்திரலும் அவர் கூறினார். உலக நாட்டங்களிலிருந்து துயரம் உன்னை பிரித்து என்னிடம் நெருக்கமாக கொண்டு வரும். செபிப்போம். God our Savior, bring us back and fill our minds with your wisdom. May we be enriched by our observance of Lent. எங்கள் மீட்பரான இறைவா, உம்முடைய ஞானத்தால் எங்கள் அறிவை நிரப்பும். தவக்கால நற்செயல்களால் நாங்கள் உமது அருளால் வளமை பெறுவோமாக. ஆழ்ந்த விசுவாசத்தோடு உம்முடைய கரத்தை பற்றி வழிநடக்கின்ற அந்த நம்பிக்கையை தாரும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். இந்தேவாவா எழுந்து வா, உன்னில் இன்பம் நான் இன்றும் காண. இந்தேவா எழுந்து வா. விரும்பினே உன்னோடு வாழவே, மலரை போல வாசமாய், ஒளியை போல உள்ளமாய், மலரை போல வாசமாய், ஒளியை போல உள்ளமாய், நான் வாழ என்னில் வா, உன்னில் நான் மகிழவா. என் தேவாவா எழுந்து வா, உன்னில் இன்பம் நான் இன்றும் காண. என் தேவா எழுந்து வா. நன்றி. எழுந்து நிற்போம், ஆசீர்வதிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை
ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.